இதுக்கு எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கு, எங்க மேலேயும் தப்பு இருக்குன்னு சொல்றதுல ஏன் ஒரு தயக்கம்? ஆமாங்க நடந்துருச்சு, இதுல நாங்க இன்னும் கூடுதல் கவனம் செலுத்திருக்கணும், தவற விட்டோம்னு சொல்றதுல என்ன தயக்கம்? இதனால என்ன ஆகிற போகுது அரசுக்கு? உடனே இந்த அரசை எல்லாரும் தூற்றிட போறாங்களா? இல்ல விஜய் எனக்கு நாங்க ஆமாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களுக்கு இருக்குது, இதுக்கு நேரடியாக நாங்க காரணம் இல்லை, ஆனா நாங்க வந்ததுனால இது நிகழ்ந்திருக்கு, இதை நாங்க சந்திப்போம்னு சொல்றத இல்ல என்ன ஏன் அந்த பொறுப்பேற்றல்ல ஏன் தயங்குறாங்கன்னு நான் கேட்கிறேன். விஜய்க்கும் திமுகவுக்குமே ரகசிய டீலிங் இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் இவ்வளவு எக்ஸ்ட்ரீமா போயிருக்க கூடாது. இந்த மாதிரியான அதுதான் சொல்றேன். இப்ப திருமாவளவன் பேசுவது அது ஒரு அரசியல் உள்நோக்கம். நிச்சயமாக அரசியல் உள்நோக்கம் தான். டைரக்டா நீங்க திமுக ரசிக்குமா? மருத்துவர் திமுகவில் யாருமே இதை ரசிக்க மாட்டார்கள், விரும்ப மாட்டார்கள். நிச்சயம் திருமாவுக்கு எதிராக நிச்சயம் எதிர்வினை ஆற்றுவார். இன்னைக்கும் நாளைக்கும் அரசு பாரதியம் மற்றவங்க கூட அது தொடர்பாக பேசலாம். இப்படி ஒரு சிக்கல் இருக்கு அப்படிங்கிறது தன்னை சுற்றியவர்கள் நமக்கு ஒரு சிக்கலை உருவாக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதல் அவருக்கு வந்துருச்சா? இன்னும் வரலையா? வரணும். தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் மூத்த பத்திரிகையாளர் திரு துரை கருணா அவர்கள், அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் சோதரா. கரூர் துயர நிகழ்வு குறித்து ஒவ்வொரு கட்சியுமே ஒரு மாற்றி அதை அரசியல் படுத்துவதற்கான எல்லா முயற்சிகளையும் ஈடுபடுற மாதிரி நமக்கு தெரியுது. குறிப்பாக அந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்பதிலிருந்து ஆளும் கட்சி தவறுவதையும் பார்க்க முடியுது. அதை நிகழ்த்திய தாவேக்க தவறுவதையும் அவர் விஜய் வெளியிட்ட வீடியோவின் மூலமாக நம்ம உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஏன் இந்த பொறுப்பேற்பதுல இவர்கள் தயக்கம் காட்டுறாங்க? விஜயினுடைய அந்த ரசிகர்கள் இன்னும் ரசிகர்களாகவே இருக்கிறார்கள். ஒரு அதிதீவிரமான ஒரு ரசிகத்தன்மை போக்கு தான் இருக்கிறது. இன்னும் அவர்கள் அரசியல் படுத்தப்படவில்லை, அரசியல் ரீதியாக பக்குவப்படலை. அப்படி பக்குவப்பட்டிருந்தால் ஒரு தலைவருடைய சொல்லுக்கு கட்டுப்படுவார்கள். அந்த கட்டுப்பாடற்ற தன்மையும் அங்க நம்ம பார்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப தாவேகா தரப்புலையும் பொதுவெளிகள்லையும் அரசு மீது காவல்துறை மீது என்ன ஒரு பெரிய சந்தேகம் இருக்கிறது என்றால், எல்லா இடங்கள்லையும் கூட்டம் இருந்தது. அந்த 4-5 இடங்கள் போற போது அங்கு நடைபெறாத அசம்பாவிதம் கரூரில் மட்டுமே ஏன் நடைபெற்றது அப்படிங்கிற ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்தை விஜயம் எழுப்புறாரு. ஆமா, அதுதான் சொல்றாங்க. அப்ப கரூரில் முன்னாள் அமைச்சருக்கு நெருக்கமான அவருக்கு ஆதரவான ஏராளமான இளைஞர்கள் ஆதரவு நிலைப்பாட்டில் கரூர் மாவட்டம்னாலே அவரை தான் அடையாளப்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எல்லா ஊர்லேயும் அவர் வந்துட்டாரு, கரூருக்கு வந்து அவருக்கு ஒரு பாடம் கற்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிர்வாகி பேசியதாகவே அங்கே இருக்கிற கரூரில் இருக்கிற பலருமே சொல்றாங்க. இதை தாண்டி அந்த சம்பவத்தில் உயிர் தப்பித்து வந்த, நெரிசலில் சிக்கி உயிர் தப்பித்து வந்த பெண்களும் இளைஞர்களும் கூட நம்ம வலைத்தளங்கள்ல இதில் பார்க்குறோம். அவங்க இந்த தள்ளுமுள்ளு ஏற்பட்டது, தடியடி நடந்தது, ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணதுக்கு பிறகு நடந்த நிகழ்வுகள், இது எல்லாமே அவங்க சொல்றாங்க. நடிகர் விஜய் பேசி முடிஞ்ச உடனே இதெல்லாம் நடந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ இதன் மீதுமே நமக்கு ஒரு உரிய நியாயமான ஒரு விரிவான விசாரணை நடத்தினதுக்கு பிறகுதான் இந்த உண்மை தெரியும். ஆனா அந்த மாதிரியான காட்சிகளே இன்னொன்று நீங்க நிச்சயமா சொல்லுங்க. ஆனா அந்த மாதிரியான ஒரு காட்சிகள் இது வரைக்கும் நம்ம கிடைக்கல. தடியடி நடத்துற மாதிரி நடந்துச்சுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரியான ஒரு எந்த காட்சியுமே வெளியாகல. ஆமா ஆமா. உள்ளூர்ல மாடியிலிருந்து செல்லுல ஒரு தம்பி படம் எடுத்து நேற்றைக்கு அது வந்திருக்கு. அவர் சொல்றாரு, டே அங்க அடிக்காதீங்க, கீழே விழுறாங்க, மயக்கம் போட்டு விழுறாங்க, பெரிய அசம்பாவிதம் ஏற்பட போகுது அப்படின்லாம் அவன் பேசுறது நேற்றைக்கு நான் பார்த்தேன். நேற்று இரவு ஒரு ஆங்கில தொலைக்காட்சி அதில் எடுத்த காட்சிகளில் முதல் நாளே அந்த ஜென்ரேட்டர் ஆஃப் ஆகுது, நெரிசல் வருகிறது, அது காட்சிப்படுத்தப்படலை. ஆமா, ஜெனரேட்டர் ஆஃப் ஆச்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்தது. அது எல்லாமே வந்திருக்கிறது. சம்பந்தப்பட்டவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், அந்த உயிரிழப்பு ஏற்பட்ட இடத்தில் இருந்தவர்கள்
நேரடியா பார்த்தவங்க அந்த வாக்குமூலமாக கொடுத்திருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி பெரிய அளவுல காட்சிகள் சாட்சிகளாக இல்லை. இல்ல நான் அடிப்படையா கேட்கறது சார், ஏன் இந்த பொறுப்பேற்கிறதுல ஏன் தயங்குறாங்கன்னு. இப்போ நம்ம வந்து இந்த ஒரு சம்பவம் நடந்து ரொம்ப துயரமான ஒரு சம்பவம் நடந்துருச்சு. நம்ம நிவாரணங்கள் அறிவிக்கிறாங்க, மருத்துவ வசதிகள், மருத்துவ சிகிச்சை முறைகள் கொடுக்கப்படுது. இது எல்லாமே வந்து நம்ம வந்து நிச்சயமா வரவேற்கணும். உடனடியாக சில விஷயங்கள்லாம் நடக்குது, வரவேற்கத்தக்க ஒன்று. ஆனா இதுக்கு எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கு, எங்க மேலேயும் தப்பு இருக்குன்னு சொல்றதுல ஏன் ஒரு தயக்கம்? நான் இதை பண்ணியிருக்கலாம்னு காவல்துறை எங்க சைடுல இந்த மிஸ்டேக்ஸ் நடந்துச்சு, அல்லது அரசு வந்து ஆமாங்க நடந்துருச்சு, இதுல நாங்க இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தி இருக்கணும், தவற விட்டோம்னு சொல்றதுல என்ன தயக்கம்? இதனால என்ன ஆகிற போகுது அரசுக்கு? உடனே இந்த அரசை வந்து எல்லாரும் தூற்றிட போறாங்களா? இல்ல விஜய் வந்து எனக்கு நாங்க ஆமாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களுக்கு இருக்குது, இதுக்கு நேரடியாக நாங்க காரணம் இல்லை, ஆனா நாங்க வந்ததுனால இது நிகழ்ந்திருக்கு, இதை நான் சந்திப்போம்னு சொல்றத இல்ல என்ன, ஏன் அந்த பொறுப்பேற்றல்ல ஏன் தயங்குறாங்கன்னு நான் கேட்கிறேன். இல்ல 2 தரப்புமே அதுல அந்த தயக்கம் காட்டுவது என்பது உண்மையிலே நமக்கு ஒரு சரியான புரிதல் பார்வை இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அரசாங்கத்தை பொறுத்தளவுல மற்ற பகுதிகளில் எந்த அளவுக்கு அவருக்கு கூட்டம் வருதுங்கிற பொழுது இங்கும் அதற்கு இணையான கூட்டம் வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கணும். உளவுத்துறை மூலமாகவும் வந்திருக்கணும். தேவையான அளவுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்க வேண்டும். அந்த பகுதியில் கூட்டம் திரளுகிற பொழுது 5 மணி நேரம் 6 மணி நேரம் 7 மணி நேரம் தாமதமாக வர்றாங்கிற பொழுது அந்த கூட்டம் சேர இது பின்னாடி அவர் வருகிற பொழுது ஒரு பெரிய நெரிசலை ஏற்படுத்தி ஒரு அசம்பாவிதம் ஏற்படுங்கிறத ஜென்ரலாகவே சொல்லுவாங்க. நீங்கள் நான் சொன்னது மாதிரி அந்த மாடியிலேருந்து ஒரு தம்பி எடுத்தான் அப்படின்னு சொன்னேன்ல, போலீஸ் கட்டுப்பாட்டை மீறி வர்றது, ஐயோ பெரிய அளவில் ஏதோ நடக்க போகிறாங்க பாரு, அவ்வளோ பேர் கட்டுப்பாட்டை மீறி வந்துட்டாங்க, நெரிசலை உருவாக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காமன் பப்ளிக் அந்த எண்ணம் வருது. ஏதோ நடக்க போகுது, இவ்வளவு கூட்டம் வந்து சேருது அப்படின்னு. அப்போ காவல்துறைக்கும் உயரதிகாரிகளுக்கும் நிச்சயமா அது தெரிஞ்சிருக்கணும். இந்த அளவுக்கு வருகிற பொழுது அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இந்த கூட்டம் கட்டுக்கடங்காம இருக்கு, கட்டுப்பாடற்ற கூட்டமாக இருக்கிறது, ஒரு 500 மீட்டருக்கு அந்த புறமே அவரை நிறுத்தி பேச சொன்னோம், ஆனா அவங்க கேட்காம எந்த பாயிண்ட் கொடுத்தாங்களோ அங்கவே போறேன்ட்டாங்க. ஏற்கனவே அங்க மிதமிஞ்சிய கூட்டம் இருக்கு, இவரோடு வந்த கூட்டமே வருகிறது, அப்ப அது ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க. திரு விஜய் அதை நிச்சயமா கட்டுப்படுத்தி அங்க இருந்து பேசியிருக்கணும். இன்னொன்று, வருகிற வழியில வந்து அவர் விளக்க அணைச்சிட்டு உள்ள ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் போயிட்டாரு, அவரை பார்க்க வரணுங்கிறது தான் கூட்டத்தினுடைய முக்கிய நோக்கமா இருக்கு. அவர் என்ன பேசுறாருங்கிறதெல்லாம் யாருமே இல்லை. நம்ம பார்த்தோம், திருச்சியில் நடந்த மாநாடு இருக்கட்டும், மதுரையில் நடந்த மாநாடு இருக்கட்டும், அங்க வந்தவங்க பூராமே அந்த கூட்டங்கள் பூராமே அவரை பார்த்தா போதும் எங்களுக்கு, அவர் என்ன கொள்கை என்ன லட்சியம் எதை நோக்கி போறாரு முதலமைச்சர் அதெல்லாம் வேண்டாங்க, நாங்கள் பார்க்கணும் வந்தோம் பார்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அப்போ பார்க்க வருகிற கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது என்பது அரசுக்கும் காவல்துறைக்கும் நிச்சயம் தெரியும். அதில் கூடுதல் கவனம் செலுத்தியிருக்க வேண்டும். நீங்கள் சொன்ன மாதிரி பொறுப்பேற்றிருக்க வேண்டும். இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி நாங்கள் பண்ணணும். ஆனால் திரு விஜய் மீது, விஜய் தாவேகா மீது மட்டுமே குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறது என்கிற பார்வையில தான் இருக்கு அரசு காவல்துறையும் உயர் அதிகாரிகளாகட்டும், காவல்துறை உயர் அதிகாரிகளாகட்டும், அல்லது செய்தித்துறை தொடர்பாளராக இருந்த IAS அதிகாரிகளாகட்டும், எல்லோருமே இந்த கட்டுப்பாடற்ற இந்த கூட்டம் நாங்கள் சொன்னதை கேட்காதனுடைய விளைவு தான் அப்படிங்கிற மாதிரி இங்கே போடுறாங்க. தவேக தரப்புல வந்து போதுமான அளவிற்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளில் நாங்கள் கேட்ட இடம் கொடுக்கல, நாங்கள் எதிர்பார்த்ததை விடவும் அதிகமான கூட்டம் வந்ததுனால ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. திரு விஜய் அவர்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கு, அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. நான் சொன்னது மாதிரி இந்த பிரச்சார யுக்தியை மாத்திட்டு அவரு ஒவ்வொரு நாளுமே வாரத்தில் ஒரு 4 நாட்களோ 3 நாட்களோ போகணும். இவர்களை எல்லாம் விட எல்லா அரசியல் கட்சி தலைவர்களிடமும் தனக்கு மக்களுடைய ஆதரவு அபரிமிதமாக இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்காகவே இது போன்ற செயல்களில் அவர் ஈடுபடுகிறாரோங்கிற சந்தேகம் இப்ப வந்துருச்சு முழுமையா ஒவ்வொரு இடங்களும். இன்னொன்று, அவருடைய ஒரு புரிதல் இல்லாத ஒரு அரசியல் தலைவனுக்குரிய பக்குவம் இல்லாம தான் அதுல இருக்கு. சிஎம்சி அட்டாக் பண்றதுனா என்ன வந்து நேரடியாக அட்டாக் பண்ணுங்க, ஆபீஸ்ல இருப்பேன் வீட்டுல இருப்பேன் தொண்டர்களை கை வைக்காது, அது ஒரு பக்குவமற்ற பேச்சா தான் இருக்கு. எந்த அரசியல் தலைவருக்குமே ஒரு துன்ப நிகழ்வு நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதற்கு தீர்வு என்ன, அதை என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும், அந்த மாதிரி இருக்கணுமே தவிர இது சினிமா டயலாக் மாதிரியே வந்து பாரு தொட்டு பாரு அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பெரிய அளவுல அவர் இன்னும் அந்த நடிகர் என்ற நிலையிலிருந்து தன்னை தலைமை பொறுப்புக்கு தக்கவராக ஒரு பக்குவப்பட்டவராக வரலைங்கிறது தான் அதன் மூலமா நாம. இன்னொன்று சார், அதே போன்று இப்போ இந்த ஒரு சம்பவத்தை வைத்துக்கொண்டு இது ஒரு துயரமானது, ஆனா இந்த சம்பவத்தை வைத்துக்கொண்டே ஒட்டுமொத்தமாக
ஒரு விஜயை ஒரு டார்கெட் பண்றாங்க. எல்லா கட்சிகளும் சேர்ந்து அதை செய்து, எக்ஸெப்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவோ அதிமுகவோ வந்து அரசு மீது குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. மற்ற கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா நேரடியாக விஜய் மீது இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு அதை செய்கிறாங்க. இது ஒரு அரசியலுக்கு பயன்படுத்திக்கிறாங்கிறத அது ஒரு உண்மையா. இன்னும் அதை தாண்டி சொல்றாங்கல்ல, பாஜக பின்னாடி இருந்து இயக்குது, விஜயோட பின்னணி தான், ஆதவ் அர்ஜுனா ஏன் டெல்லிக்கு போறாரு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கோர்த்து சொல்லும்போது இது ஒரு இது சரிதானோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தோற்றுவிக்க முயற்சி பண்றாங்களா? உங்களுடைய பார்வை. திரு விஜய் அரசியலுக்கு வர்றேன், தமிழக வெற்றி கழகத்தை தொடங்குறேன் அப்படிங்கிற போது 2 பார்வை இருந்தது. ஒன்று, திரு உதயநிதி, துணை முதலமைச்சர் உதயநிதியினுடைய மிக நெருங்கிய நண்பர். எனவே அவங்க டிஎம்கே தான் ஒரு பி டீமா இவரை களம் இறக்கி இருக்கிறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள இளைஞர்கள் வாக்குகள், இந்த பக்கம் சீமானுக்கு இருக்கிற இளைஞர்கள் வாக்குகள், இதை தாண்டி சிறுபான்மை வாக்குகள், இதை வந்து ஒருங்கிணைச்சிட்டா எதிரணிக்கு வாக்குகள் போகாது அப்படிங்கிற கான்செப்ட்ல இவரை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பார்வை விமர்சனம் இருந்தது. இன்னொரு புறம் இவர் பாஜகவுடைய பி டீம் தான், பாஜக தான் இவருக்கு ஃபண்டு கொடுத்து இயக்குது, மாநாடுகளுக்கெல்லாம் அவங்க தான் பண்ணாங்க, ஆதவ அர்ஜுனா மூலமாக தான் இது நடக்குது அப்படின்னு. இதை தாண்டியும் என்ன சொன்னாங்கன்னா, இந்த புசி ஆனந்த் இருக்கார்ல பொதுச் செயலாளர், அவரை வந்து புதுச்சேரியினுடைய முதலமைச்சர் தான் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு போய் அங்கே டெல்லியில் நட்டாட்ட பீஸ் கோயல் அவங்ககிட்ட எல்லாம் அறிமுகப்படுத்தி இவர் பொலிட்டிக்கலாக விஜய் அரசியலுக்கு கொண்டு வருவதற்கான முன்னோட்டமாக ஏற்கனவே சந்திச்சாரு அப்படின்னு ஒரு தகவல் பரவுனது. அந்த தகவல் பரவிய ஒரு 2 வாரங்கள்லேயே இந்த தமிழக வெற்றி கழகம் பதிவுக்கு பாஜகவினுடைய தலைமை டெல்லி செய்தி தொடர்பாளராக விமர்சகராக, அதாவது அந்த ஐடி விங்கனுடைய சீஃபாக இருக்கிற ஆசீர்வாதம் ஆச்சாரி, அவர் தான் இது வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கூட போனாருன்னு, புசி ஆனந்த் போறாரு பின்னாடி இவர் போற மாதிரி புகைப்படம் போட்டேன். அந்த மத்திய தேர்தல் ஆணையத்தினுடைய வளாகத்தில் அவர் போற மாதிரியே புகைப்படத்தை போட்டு பண்ணாங்க. இது வந்து அப்போ பாஜகவுடைய பி டீம் அப்படிங்கிற மாதிரி திமுக தரப்புலையும் திமுக ஆதரவு கட்சிகளும் கூட பரவலா போயிட்டு இருந்தாங்க. ஆனால் அரசியலுக்கு வந்து தன்னை கட்சி தலைவராக அடையாளப்படுத்திய விஜய் கொள்கை எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுகன்னு தான் களத்துக்கு வந்தார். அப்ப 2 பேருடைய பி டீம் நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் டெக்ளேர் பண்ணி தான் வந்தார். இந்த சம்பவம், கரூர் சம்பவத்திற்கு பிறகு திடீரென டெல்லியிலிருந்து என்டிஏ ஒரு 8 எம்பிக்கள் வந்து உடனடியாக விசாரணை பண்ணது. இது மட்டும் இல்ல, காங்கிரஸ்ல இருந்து ஒரு டீம் வரணும்னு திருமாவளவன் போன்றவர்கள் காங்கிரஸாருமே பண்ணது. இப்படி இதை அரசியல் படுத்துவது அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டை எடுப்பது என்பது ஒப்புக்கொள்ள முடியாது அப்படின்னா, திருமாவளவன் இன்னும் கூடுதலா போய் ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை தான் ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை தான் செயல்படுத்துகிறாரு. தமிழக காவல்துறை மேலேயே பழி போடுறார். விஜய்க்கும் திமுகவுக்குமே ரகசிய டீலிங் இருக்கோ அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் இவ்வளவு எக்ஸ்ட்ரீமா போயிருக்க கூடாது. அதுதான் சொல்றேன். இப்ப ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியில ஒரு பகுதி திமுகவோட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு இருந்து, கடந்த 2 நாளைக்கு முன்னாடி கூட தமிழக அரசின் செயல்பாடுகளை மரியாதைக்குரிய மருத்துவர் ராமதாஸ் வரலாற்று பேசியிருந்தாரு, பாராட்டி இருந்தாரு. திரு அன்புமணி அந்த பக்கம் என்டிஏவோட இருக்கிற போது இவர் ஒரு கணிசமான இடங்களோட இங்கே திமுகவில் வரணுங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடக்குது அப்படிங்கிறது. அப்போ விடுதலை சிறுத்தைகள் ஏற்கனவே டிக்ளேர் பண்ணிட்டாங்க, பாமக இருக்கும் இடத்துல ஒருபோதும் நாங்கள் வரமாட்டோம். இன்னொன்று, கூடுதல் இடங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடக்கத்தில் இருந்தே, ஆரம்பத்தில் 40 நாங்க, அப்புறம் 15 நாங்க, 25 நாங்க, அப்புறம் 15 இடங்களாவது, கடைசியில் 12 இடம், 2 எம்பி இருக்கிறோம், 12 இடம் கிடைச்சதுன்னா எங்களுக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் எல்லோருமே 6 தான் கடந்த தேர்தலில் இருக்காங்க. இப்போ அதிகமான இடங்களை பெறுவதற்கும் வாய்ப்பு இல்லை. இன்னொன்று, பாமகவில் ஒரு பிரிவு வந்துருச்சுன்னா நம்ம அங்கே இருக்க முடியாது என்கிற அந்த மனோநிலைக்கு வந்துட்டு வரோம். ஏன்னா பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஒரு திமுகவுக்கு எதிராக லேசான உரசல் கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருந்தார். எந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது எங்களுடைய லட்சியம் தான், தொடக்க முதலே அதை சொல்லிக்கிட்டு இருக்கோம், காலம் கனியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் பேசிட்டு இருந்தார். இந்த விஷயத்துல இவ்வளவு மூர்க்கமாக இந்த கருத்தை அவர் எடுத்து வைத்தது என்பது நிச்சயம் திமுகவோடு ஒரு உரசல் போக்கை மீண்டும் தொடங்கி விட்டாரோ அப்படிங்கிற கைது பண்ணல, அதுதான். ஆமா ஆமா, ஒரு அரசியல் கட்சிக்கு தலைமையேற்று வழி நடத்துகிறவர் இப்படி வந்து நேரடியாகவே விஜய் அட்டாக் பண்றதுங்கிறது நமக்கு ஏத்துக்கல.
இன்னொன்று என்னன்னா, தென் மாவட்ட வட மாவட்டங்கள்ல, மேற்கு மாவட்டங்கள்ல பரவலாக பல்வேறு பகுதிகளில் இந்த விடுதலை சிறுத்தைகள் பயணிக்கிற இளைஞர் பட்டாளம் வந்து தாவேகாவுக்கு போயிருக்கு நிறையா அப்படிங்கிற மாதிரி. இந்த விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே கூட பல பேர் வந்தாங்க. நான் வந்து விடுதலை சிறுத்தைகள் கிளை செயலாளர் தாங்க, ஆனா நான் இவருடைய ரசிகர், விஜய் ரசிகர். இப்ப வந்து நான் தாவேகாவுக்கு போயிடுவேன்னு அந்த துண்டை போட்டுக்கிட்டு பேசினேன். அப்ப இப்படி ஒரு உள்நோக்கமும் பெரிய பெரிய அளவுல இளைஞர்களை இழுத்துட்டாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதலும் நமக்கு இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் இந்த துயர சம்பவத்தை அரசியல் படுத்துவது என்பது நிச்சயமா ஏற்க முடியாது. திருமாவளவன் பேசுவது அது ஒரு அரசியல் உள்நோக்கம். நிச்சயமாக அரசியல் உள்நோக்கம் தான். டைரக்டா நீங்க திமுக ரசிக்குமா? மருத்துவர் ராமதாஸ் வந்து அரசனுடைய செயல்பாடுகளை, காவல்துறை செயல்பாடுகளை நியாயப்படுத்துகிறார். ஆனால் நியாயப்படுத்த வேண்டிய திருமாவளவன் அரசின் மீது குற்றச்சாட்டை சுமத்துகிறார். காவல்துறையில நேரடி குற்றச்சாட்டை சுமத்துறாரு. இதை தாண்டி விஜயோடு திமுக டீலிங் வச்சிருச்சோம் அப்படிங்கிற அந்த வார்த்தை என்பது கடுமையான வார்த்தை. திமுகவில் யாருமே இதை ரசிக்க மாட்டார்கள், விரும்ப மாட்டார்கள். நிச்சயம் திருமாவுக்கு எதிராக நிச்சயம் எதிர்வினை ஆற்றுவார். இன்னைக்கும் நாளைக்கும் அரசு பாரதியம் மற்றவங்களுக்கு கூட அது தொடர்பா பேசலாம். அதே போன்று திரு சீமான் அவர்களும் பாத்தீங்கன்னா, சீமானும் கடுமையான விமர்சனங்கள், சீமான் கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த சம்பவத்தை பொறுத்தளவுல விஜய் மீது கடுமையான விமர்சனங்களை, தனிப்பட்ட விமர்சனங்கள் வைக்கிறத கூட நம்ம பார்க்க முடியுது. அதற்கும் ஏதாவது ஒரு பின்னணி இருக்கா, இல்ல அவர்கள் ஒரு இந்த சம்பவம்ங்கிறது காரணம் விஜய் தான் அப்படிங்கிற அடிப்படையில் அவருடைய விமர்சனம் நியாயமா இருக்கா? இது சீமானுடைய நாம் தமிழர் இயக்கம் என்பது ஒரு அரசியல் கட்சியாக ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வல்லமை படைத்ததாக இல்லை அப்படிங்கிற பார்வை, அரசியல் களத்துல புதிய பதவிகள் பொறுப்புகளுக்கு வந்து அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெற வேண்டும் என்கிற பார்வை இருக்கிற புதிய இளைஞர்கள், அந்த 18-25 ஏற்கனவே தமிழ் தேசிய உணர்வாளர்கள் சீமான்ட்ட இருக்காங்க. ஆனால் அடுத்த நிலையில் இருக்கிறவர்கள் வந்து திரு விஜய் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற மாதிரி அவர் அறிவிச்ச உடனே அப்ப அதை நோக்கி கொஞ்சம் பேர் போறாங்க அப்படிங்கிற தகவலும் அவருக்கு சீமானுடைய இதில் இருக்கு. விடுதலை சிறுத்தைகளுக்கு என்ன புணர்வையோ அதே தான். இப்படி இது வந்து அவருக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். வருகிற தேர்தலில் நிச்சயமா ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் என்கிற உணர்வு. இதை தாண்டி ஒரு அரசியல் தலைமை என்று வந்து விட்டால் எந்த மாதிரி அவர் போகணும் அப்படிங்கிற விமர்சனத்தை தான் முன்வைக்கிறார். திரு சிஎம் சார்ன்னு சொல்லி அவரை விமர்சனம் பண்றது, இந்த சம்பவத்திற்கு நீங்க சொன்ன மாதிரி முழுமையாக பொறுப்பேற்காமல் கடந்து செல்வது, இது எல்லாமே சரியான பார்வை இல்லைங்கிறாரு. நிச்சயமாக அரசியல் களத்தில் எதிர் துருவங்களாக செயல்படுபவர்கள் இந்த மாதிரியான விமர்சனங்களை வைப்பார்கள். இதை வந்து மக்கள் எடை போட்டு பார்த்து யார் சரியானவர், யார் இந்த மாதிரியான, அதாவது இப்ப நீங்க தெளிவா சொன்னீங்க, திருமாவளவன் அவர்களை பேசும்போது நிச்சயமா ஒரு உள்நோக்கத்தோட தான் கருத்தை வைக்கிறாருன்னு. அதே மாதிரி சீமானுக்கும் நான் கேட்கிறேன், சீமானும் ஒரு உள்நோக்கத்தோட தான் இதுக்கு இந்த கருத்துக்கள், இது போன்ற கருத்துக்களை முன்வைக்கிறாரான்னு கேட்கிறேன். இல்ல, அதுதான் நான் சொன்னேன். சீமானிடம் இருக்கிற வந்து சேருகிற புதிய இளைஞர்களுமே விஜய் பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது. அப்ப அந்த கருத்து உள்நோக்கம் தான். விஜயனுடைய வளர்ச்சி என்பது தனக்கான வாக்கு வங்கியை சிதறடிக்கும் என்கிற அந்த நோக்கம். இன்னொன்று, தன்னுடைய தம்பி என்கிற முறையில ஆலோசனையாகவும் அதை ஒரு சொல்றாரு அப்படின்னு பார்த்துக்கலாம். எந்த ஒரு அரசியல் கட்சியும் இன்னொரு அரசியல் கட்சி எதிர் நிலையில் இருக்கிற அரசியல் கட்சிக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து அவர்கள் மீதான விமர்சனங்களை வைக்கிற பொழுது முழுக்க அதுல உள்நோக்கம் இருக்கும், சந்தேகமே இல்லை. நிச்சயமா. திரு ஆதவ அர்ஜுனாவை பொறுத்தளவுல இந்த இந்த பிரச்சார வடிவமைப்பு இதெல்லாம் சொல்றீங்கல்ல, நீங்க துவக்கத்துல சொன்னீங்களே, அனுபவமற்ற முறையில இந்த வடிவமைப்புகள்ல, பிரச்சார வடிவமைப்புல கோளாறு பண்ணிட்டாங்கன்னு அதை எடுத்துக்கிறதா? விஜய் அவர்களுடைய ரசிகர் கூட்டம் என்பது ஒரு உணர்ச்சிகரமான கூட்டம். இந்த கிட்டத்தட்ட ஒரு 18 25-30 வாக்காளர்களாக இருக்கிற இளைஞர்களை தாண்டி நீங்க அந்த கூட்டங்கள்ல பாத்தீங்கன்னா 10 வயது 12 வயது 15 வயது இளைஞர்கள் கூட இருந்தாங்க. பள்ளி கல்லூரி மாணவர்கள் கூட நிறைய அதுல பார்த்தோம். ஸோ அவர்களை அரசியல் படுத்துவது என்பது நிச்சயம் ஏற்க முடியாது. ஆதவ அர்ஜுனா வந்து இந்த இளைஞர்களுடைய எழுச்சியை ஒரு தவறான வழியில கொண்டு போறதற்கான ஒரு முன்னுதாரணத்தை, ஒரு முன்னோட்டத்தை ஏற்படுத்தி விட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவருடைய அடுத்த நாளே அவர் அந்த எக்ஸலத்தில் அவர் பதிவிட்டார்ல, இலங்கை மாதிரி நேபாள் புரட்சியா, இளைஞர் புரட்சி, அதெல்லாம் வந்து ஒரு பக்குவப்பற்ற தன்மை, ஒரு அரசியல் புரிதல் இல்லாத தன்மை.
உணர்ச்சிகரமான இளைஞர்களை கட்டுப்படுத்தி அரசியல் படுத்த வேண்டும். நம்முடைய கொள்கை இது, நம்முடைய லட்சியம் இது, இதை மக்களிடம் கொண்டு சேருங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்கள கொண்டு போகணும். வெறும் கூட்டத்தை மட்டுமே சேர்த்து இந்த கூட்டம் வந்து நம்மளை ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வரும் என்கிற அந்த பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள். அது ஒரு போலியான பிம்பம். அது இந்த உணர்ச்சிகரமான இளைஞர் பட்டாளத்தை தவறாக வழிநடத்துவதாகத்தான் நான் பார்க்கிறேன். இந்த பொறுப்பு என்பது அவருக்கு மட்டுமில்ல, அது ஒரிஜினாவுக்கு மட்டும், விஜய்க்கு கூடுதல். அந்த இப்படி ஒரு சிக்கல் இருக்கு அப்படிங்கிறது தன்னை சுற்றியவர்கள் நமக்கு ஒரு சிக்கலை உருவாக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதல் அவருக்கு வந்துருச்சா, இன்னும் வரலையா? வரணும் வந்துருச்சான்னு இதுவரைக்கும் தெரியல. ஏன்னா திரு விஜய் போனா அந்த இடத்துல மீண்டும் ஒரு அசம்பாவிதம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே உயிரிழந்த கூட்டங்கள் உணர்ச்சிகரமாக இருக்கும், மற்றவர்களும் இருப்பாங்க. ஏதாவது ஒரு அசம்பாவிதம் மீண்டும் நடைபெறக்கூடாது என்று விஜயை தடுத்திருக்கலாம். இரண்டாம் கட்ட தலைவர்கள் இரண்டாம் கட்ட வழிகாட்டிகள் யாரும் இல்லை. அதுதான் அங்க கோளாறே. ஒரு அரசியல் புரிதலோடு இருக்கிறவங்கன்னா சரியான திசை வழிகாட்டுவார்கள். இங்க இருக்கிறவங்க வெறும் வியூக வகுப்பாளர்களாக தான் அங்க இருக்கிறாங்க. பொறுப்புகளை கொடுத்தாலும் பொறுப்பற்ற தன்மையில தான் அவருடைய செயல்பாடு இருக்கு. ஆதவர்ஜன் ஆகட்டும், அருண்குமார் ஆகட்டும், அல்லது ஜான் ஆரோக்கியசாமியா, அவரெல்லாம் சீன்ல வந்தாரான்னு எனக்கு தெரியல, புஷி ஆனந்த் உட்பட இவங்க அங்க போயிருக்கணும். ஸ்பாட்டுக்கு போய் அந்த உயிரிழந்த குடும்பத்தினரை சந்தித்து இது மாதிரி ஆயிப்போச்சு, அண்ணன் வருவாங்க, என்ன சொல்ல யாரையுமே ரீச் பண்ணவே முடியல, எல்லாம் போனெல்லாம் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குங்க. அதான் நிர்வாகிகள். ஆமா, அது எஃப்ஐஆர் போட்டு அவங்க எல்லாரையுமே தேடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. 2 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. உள்ளூர் மாவட்ட செயலர் மதியழகன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இதைத்தான் சொல்றாரு புஷி ஆனந்த், அருண்குமார், இவங்க மேல எல்லாம் எஃப்ஐஆர் போட்டவங்க பிரதான முதல் குற்றவாளியான விஜய் மேல ஏன் எஃப்ஐஆர் போடல, கைது பண்ணலன்னு தான் திருமாவளவர்கள் கேட்கிறாங்க. அதுதான் கேட்கிறேன். அந்த அதை நோக்கி அரசு முடிவு எடுக்குமா, அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு போகுமா? இல்ல அதாவது கைது அப்படிங்கிற நடவடிக்கை நோக்கி போகுமா? இதுல நம்ம இன்னொரு பார்வையும் பார்ப்போம். மற்ற இடங்கள்ல நடந்த இது மாதிரியான சம்பவங்களின் போது அந்த காலகட்டத்தில் இருந்த அரசாங்கமோ காவல்துறையோ எடுக்காத மிக தீவிரமான நடவடிக்கையை இந்த அரசு எடுத்தது. ஒரு தரப்பில் இதை எல்லோருமே வரவேற்கிறார்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உடனடியாக அடுத்த 10 நிமிஷம் மருத்துவமனையில் போய் அவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்யறது, உயிர் காப்பாற்றுவதற்கான எல்லா வழிமுறைகளையும் செய்வது. அதே நேரத்தில் தலைமை கழகத்தில் முதலமைச்சர் இரவோடு இரவாக அதிகாரிகளை அழைத்து அவ்வளோ பெரிய ஆலோசனை நடத்தி உயர் அதிகாரிகள், உயர் காவல்துறை அதிகாரிகள்லாம் அழைத்து அவர்கள் அந்த ஸ்பாட்டுக்கு போகணும், என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு பேசி முடிச்சு விடுவதற்குள்ளாகவே ஒரு நபர் விசாரணை கமிஷனையும் அமைச்சிடறார். அருணா ஜெகதீசன் தலைமையில் அந்த ஒரு நபர் விசாரணை கமிஷன் இரவு அறிவிப்பு வருது, காலையிலே அவங்க ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க. அப்போ ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டால் குறைந்தபட்சம் 1 வார காலமாக அதை எடுத்துக்குவாங்க. அதுக்கான அரசாணை, அதுக்குடைய திட்ட வடிவு, எந்த மாதிரியாக விசாரணைகள் எங்கே மேற்கொள்ளணும் என்னன்னு சொல்லிட்டு அதில் சில விதிமுறைகள் இருக்கும். அதை தாண்டி அவர்களுக்கு அலுவலகம் ஒதுக்குவாங்க, அவங்களுக்கு உதவியாளர்கள், ஒரு காரு டிரைவர்னு எல்லாம் ஒதுக்கிட்டு குறைந்தபட்சம் சொல்கிறேன், எந்த விசாரணை கமிஷனாக நீங்கள் பாருங்கள், 50 வருஷமாக நான் பார்த்துட்டேன், 1 வாரம் 15 நாள் எடுத்துக்குவாங்க. ஆனால் நைட் அறிவுரை காலையில் போயிட்டேன். அப்போ இதில் எது இந்த அவசரம், இந்த பரபரப்பு, பதட்டம், ஏதோ ஒரு சந்தேக பார்வை இந்த அரசின் மீது விழுந்து விடுமோ அப்படிங்கிற அந்த பதவியதப்பும் பரபரப்பும் பதற்றமும் இருக்குது என்பதும் ஒரு சந்தேகத்தை உருவாக்குது அப்படின்னு தான் பொது வெளிகளில் வாதக்களங்களில் பேசுகிற அரசியல் பார்வையாளர்கள் இருக்கிறாங்க. வேகமான செயல்பாடு ஒரு பக்கம் வரவேற்கப்பட்டாலும் கூட ஏதோ ஒன்று அங்கே நடைபெற்றிருக்கிறது, அதற்காக இந்த வேகமும் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை புரிதலும் இருக்கிறது. இது எல்லாம் எப்போ நமக்கு தெரிய வரும்னா, இந்த அருணா ஜெகதீசன் விசாரணை கமிஷன் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் சொல்லிட்டாங்க. சிபிஐ விசாரணை வேணும், அல்லது பணியில் இருக்கிற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தலைமையிலான ஒரு விசாரணை ஆணையம் அமைத்தார்னா உண்மையை வெளிக்கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா திரு அருணா ஜெகதீசன் ஏற்கனவே தூத்துக்குடி துப்பாக்கி சூடு தொடர்பாக ஒரு அறிக்கை சமர்ப்பித்து அதன் மீது கூட எந்த நடவடிக்கையும் இல்லை. அருணா ஜெகதீசன் விசாரணை ஆணையத்தை அமைத்து விட்டு அவர்கள் விசாரத்திற்கு பிறகு அவங்க கொடுத்த அறிக்கையின் மேல் நடவடிக்கை எடுப்போம் என்று செல்லாமல் அரசு தரப்பிலையும் காவல்துறை தரப்பிலையும் சம்பந்தப்பட்ட முன்னாள் அமைச்சர் அவருடைய நேர்காணல், மற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற முன்னணியினர், இவங்க இந்த விசாரணை ஆணையம் எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்கிற மாதிரி இவங்க கருத்துக்களை கொடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை ஆணையம் அமைச்சிருக்காங்க. ஆளாளுக்கு ஒரு இது ஒரு பொதுவெளியில சந்தேகத்தை உருவாக்குது. இந்த சந்தேகங்கள் எல்லாம் பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் நாமல் இருக்கணும்னா ஒரு உயர்மட்ட விசாரணை அது நேர்மையாக நடைபெற்று அந்த விசாரணை முடிவில் உண்மையிலே அங்கே என்ன நடைபெற்றது, யார் மீது தவறு என்பதை புரிந்து தெரிந்து
அதற்கு ஏற்றவாறு இந்த அரசு பாரபட்சமற்ற ஒரு நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே அரசு மீது நிச்சயம் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். திரு விஜய் அவர்களும் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு இந்த கூட்டம் தேவையில்லாத வார்டு தொகுதியா இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி போறாருல, இந்த அளவு ஓரளவுக்கு கூட்டம் அங்கேயும் வருது. அதனால அதே அணுகுமுறையில மற்ற தலைவர்கள் எப்படி பிரசாரத்தின் போது நடந்தாங்க, ஏன்னா மிகப்பெரிய கூட்டங்கள்லாம் இப்போ புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு, பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு, செல்வி ஜெயலலிதா, கலைஞர் கருணாநிதி உள்ளிட்ட தலைவர்களுக்கெல்லாம் பெரிய கூட்டங்கள் இருக்குது. அவங்க காலகட்டத்தில் மக்கள் தொகை என்பது ஒரு 4.5 கோடி 5 கோடி இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட 8 கோடிக்கு மேலே மக்கள் தொகை அதிகரிச்சிருச்சு. அதற்கு ஏற்றவாறு கூட்டம் போகும். இதிலும் குறிப்பாக அவர் திரைப்படத்திலிருந்து நேரடியாக வந்ததால் அவரை பார்ப்பதற்கான ரசிகர்கள், ஆதரவாளர்கள், அதை தாண்டி பொதுமக்கள் அந்த பகுதியில் போயிடுறாங்க. அதே போல விசாரணை ஆணையம் என்ன விதமான அறிக்கையை கொடுக்கிறது, இதையெல்லாம் பார்த்து ஒரு வழிமுறைகளை, ஒரு திட்டமிடுதலை நிச்சயமா அரசாங்கம் செய்தால் மட்டுமே இது போன்ற விபத்துக்களை, இது போன்ற உயிரிழப்புகளை தடுக்க முடியும் என்பதான் என்னோட பார்வை. கரெக்ட்.